பணத்தை பற்றி நேற்று நாம் பார்த்தோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சங்க இலக்கியங்களிலே இந்த பணத்தை பற்றி என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டோமேயானால் நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்கு நமக்கு அது உதவும் என்று நான் கருதுகின்றேன். பாடுபட்டு பணத்தை சேர்த்து வைக்கும் கேடுகெட்ட மானிடரே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயினபின் யாரே அனுபவிப்பார் பாவிகாள் அந்த பணம் என்று கூறுவார்கள். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பணத்தை சேர்த்து வைக்கிறோமே, உயிர் போனதுக்கப்புறம் அந்த பணத்தை யார் அனுபவிப்பாங்க? இப்போது நம்ம ஒரு பெரிய வீடு கட்டுறோம். அந்த வீடு நமக்காக என்னுடைய வீடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே, நம்ம எதிர்த்த வீட்டுக்காரன் ஒரு பெரிய வீட்டில் குடியிருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் இறந்து போகிறான்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது அந்த வீடும் காண போயிருக்கணும். வீடு அங்கே தான் இருக்கான், ஆனால் அவன் மட்டும்தான் இறந்து போகிறான். அப்போது இந்த பொருள் நம்மோடு வருவதில்லை. ஆனால் ஏன் ஆசைப்படுறோம்? அதுக்கும் சொல்கிறான், உண்பது நாழி உடுப்பது 4 முழம் 80 கோடி நினைத்தென்னுவ கண் புதைந்த மாந்தர் குடிவாழ்க்கை மண்ணின் களம்போல சாந்துணையும் சஞ்சலமே தான். இதனுடைய பொருள் என்ன என்றால், எவ்வளவு பணம் வச்சுருந்தாலும் ஒரு கவலை சோறு தான் சாப்பிட முடியும். எத்தனை ட்ரெஸ் வச்சுருந்தாலும் ஒரு 4 முழ துணியை தான் கட்டிக்க முடியும். 9 நாழி உடுப்பது 4 முழம் 80 கோடி நினச்சேன்னுவா, இது வேணும் அது வேணும், உலகத்தில் உள்ள அத்துணை நமக்கு வேணும்னு நீ நினைக்கிறிய, அதை உன்னால் என்ன பண்ண முடியும்? உன்கிட்ட இருக்கிறத நினச்சி நீ சந்தோஷப்படாமல் இல்லாததை நினச்சி கவலைப்பட்டு இந்த மனிதர்கள் மண்பானை கீழே விழுந்தால் எப்படி அது உடைந்து சுக்குநூறாக சிதறி போய்விடுமோ அதை போல் இறந்து போகிறாங்க. வாழாமலே இறந்து போகிறாங்கன்னு அர்த்தம். அதோட உடலை வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா, பொருந்துவன போமி நின்றால் போகா, இருந்தேங்கி நெஞ்சம் புண்ணாகி நெடுந்தூரம் தாம் நினைத்து துஞ்சுவதே மாந்தர் தொழில்ன்ட்டு போயிட்டான். நீ என்னதான் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி அதுக்குரிய முயற்சியில் ஈடுபடாமல் கற்பனையில் நீ மிதந்துட்டு இருந்தாலும் அது உனக்கு வரப்போகிறதில்ல. உன்கிட்ட இருக்கிற பிறவியில் உள்ள குணத்தை நீ முயற்சி பண்ணி மாற்றாமல் அது போகணும்னு மட்டும் நினச்சிக்கிட்டு இருந்தால் அது உங்களை விட்டு போக போகிறதில்ல. எதெல்லாம் உன்கிட்ட நல்லது இருக்குன்னு காலையில் எந்திரிச்சோன்னு நீ சந்தோஷப்பட்டேன்னா அதுதான்டா வாழ்க்கை. ஆனால் இல்லாததை நினச்சிப்பட்டுமே கவலைப்பட்டு வாழ்ந்து செத்து போறியே அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வயிறையே பாருங்களேன். ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், 2 நாள் உணவை ஏழென்றால் ஏழாய், ஒரு நாளும் என் நோவறியாய், இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது. ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், 2 நாள் உணவை ஏழென்றால் ஏழாய், ஒரு நாளும் என் நோவறியாய், இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதும்பர் ஔவையார். அதை என்ன அர்த்தம்னா, பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக 2 நாள் உணவை சாப்பிட்டுக்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிற, பணம் இல்லை இன்றைக்கி சாப்பிட்லன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிற, ஒரு ஜான் வயிறாக இருந்துட்டு என் உயிர் எடுக்கிறியே, உன்னோட வாழ்கிறதே எனக்கு கஷ்டமாக இருக்கே அப்படின்னு பொருள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? இருப்பதை வைத்துக்கொண்டு நிறைவாக வாழ வேண்டும். என்னுடைய வீடு, என்னுடைய நிலம், என்னுடைய சொத்து, அதெல்லாம் ஒரு பேப்பரில் உள்ளது தானே ஒழிய, அதை பார்த்தா நம்ம திருப்திப்பட்டுக்கலாம் ஒழிய, நம்மளதுன்னா நம்மளது இல்லை. அதை பாரதிதாசன் அழகாக கூறுவார். எப்படி தெரியுமா? இயற்கை அன்னை படைத்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்தமடா, உனது எனது என்பதெல்லாம் இடையில் மாறும் பந்தமடா, உனக்கு முன்னே இருந்த நிலம், ஊருக்காக வாழ்ந்த நிலம், உனக்கு பின்னும் இருக்குமடா, உரிமை என்றால் சிரிக்குமடாம்பர். என்ன பொருள் பாருங்களேன். இது ஏன் நிலம், இது ஏன் வீடு அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு பின்னாடியும் அது இருக்கும், உங்களுக்கு முன்னாடியும் இருந்திருக்குன்னு. இதை ஒரு அழகாக உதாரணத்தின் மூலம் கூறி முடித்து விடுகின்றேன். ஒரு ஞானி ஒரு அரண்மனையை கடந்து நடந்து போய் கொண்டிருக்கின்றார். அரண்மனை வாசலிலே அந்த அரசன் அவனுடைய இராணுவ உடையோடு நின்று கொண்டிருக்கின்றான். அந்த அரசனுடைய கண்ணிலே தான் என்ற அகங்காரத்தை அந்த ஞானி பார்க்கின்றார். அவனுக்கு இந்த வாழ்க்கையினுடைய நிலையாமையை புரிய வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அடுத்த கணம் அந்த ஞானி அந்த மன்னனை பார்த்து, இந்த சத்திரத்தில் நான் ஒரே ஒரு ராத்திரி படுத்திருந்துட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. எதை பார்த்து? அரண்மனையை பார்த்து. மன்னனுக்கு கடுங்கோபம். ஏண்டா, என்னுடைய அரண்மனையை பார்த்தா உனக்கு சத்திரம் மாதிரி தெரியுதா, இவனை உள்ளே கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுறான். தளபதி உள்ளே அழைத்து செல்கின்றான். அங்கே உள்ள மந்திரிகிட்ட போய், இவன் அரண்மனையை பார்த்து சத்திரம்னு சொல்கிறான், இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீ முடிவு பண்ணுங்கிறார். உடனே மந்திரி கேட்குறான், ஏன் எங்கள் அரண்மனையை பார்த்தா உனக்கு என்ன சத்திரம் மாதிரி தெரியுதா, ஏன் அப்படி சொன்னேன், மாற்றி சொல்லு, அரண்மனைன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த ஞானி அந்த மந்திரிகிட்ட சொல்கிறான்,
ஏன் உனக்கும் தெரியாதா? நீ மந்திரி இல்லை, இது சத்திரம் தானே, இதில் என்ன சந்தேகம்? நீ போய் நீனும் சேர்ந்து ஒரு மந்திரியாக இருந்துட்டு இது அரண்மனைன்னு முட்டாள்தனமாக சொல்கிறேன்னா அவனுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. எப்படியா இந்த அரண்மனையை நீ வந்து சத்திரம்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறான் அந்த மந்திரி. உடனே மன்னனை பார்த்து சொல்கிறான், மன்னா 100 ஆண்டுகளுக்கு முன் உன்னுடைய அரண்மனையில் யார் இருந்ததுன்னு கேட்குறான். எங்கள் தாத்தாங்கிறான். 50 ஆண்டுகளுக்கு முன் யார் இருந்தான்னு கேட்குறான். எங்கள் அப்பாங்கிறான். இன்றைக்கு யார் இருக்கான்னு கேட்குறான். நானுங்கிறான். நாளைக்கு யார் இருப்பாங்கிறான். என் பையங்கிறான். சத்திரம்னு சொல்கிறீங்களே, அந்த சத்திரம்னா என்னன்னு கேட்குறான். சத்திரம்னா வழிப்போக்கர்கள் தங்கிட்டு போகிறது அப்படிங்கிறான். உன்னுடைய தாத்தாவிலிருந்து உன்னுடைய பிள்ளை வரை இந்த உலகத்திற்கு வந்த வழிப்போக்கர்கள் தானே, அதில் தங்கிட்டு தானே ஒவ்வொருத்தனும் போகிற, அப்புறம் இந்த சத்திரம் தானே உனக்கு என்ன சந்தேகங்கிறான். வியந்து போகின்றார்கள். அப்படி என்றால் அந்த மன்னனுடைய தலைகணம் அந்த நிமிடமே குறைந்து விடுகிறது. உண்மையை உணர்ந்து கொள்கின்றான். இதை நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இப்போது ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் சம்பாதிப்பவன் திறமைசாலி. தன்னுடைய சம்பாத்தியத்திற்கு ஏற்றாற்போல் செலவு செய்பவன் புத்திசாலி. இதை நாம் எத்தனை பேர் தெரிந்து வைத்திருக்கின்றோம்? 1 கோடியை பல கோடியாக்குகின்ற திறமையை கடவுள் மனிதனுக்கு மட்டுமே கொடுத்திருக்கின்றார். ஆனால் அந்த பல கோடியை யார் அனுபவிக்க வேண்டும் என்ற அதிகாரத்தை கடவுள் தன்னிடமே வைத்திருக்கின்றார். People want everything permanent for their temporary life. நிலையில்லாத தன்னுடைய வாழ்க்கையை அது நிலையில்லாதது என்று உணராத காரணத்தினாலே மனிதன் தனக்கு எல்லாவற்றையுமே நிரந்தரமாக வேண்டும் என்று தேடித் திரிகின்றான். வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்பதை அவன் தெரிந்து கொண்டால் பொருட்கள் நிரந்தரம் இல்லை என்பதை அவன் உணர முடியும் என்பதே இதனுடைய பொருள். எனவே நிலையாமையை ஆறிடும் மேடும் மடுவும் போலாம் செல்வம், ஏறிடும் மாறிடும் மாநில தீர்மா, அது மாதிரி செல்வம் என்பது ஏறி இறங்கக்கூடியது என்பதை நாமும் உணர்ந்து வாழ்க்கையிலே பணத்தை மீறிய பல விஷயங்கள் இருக்கிறது என்பதை அறிந்து வாழ்ந்தோமே ஆனால், நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை வளம் பெறும். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.